ஆமீன். ஆமீன். இன்று 21ஆம் தேதி முதலாம் மாதம் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 21ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரசுத்தாவியரவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. தேவ செய்திகளோடு, துதிகளோடு, பாடல்களோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு இணைவார்கள். அதே வேளையிலே தமிழிலும் சிங்களத்திலும் தெலுங்கு மொழியிலும் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்கள் நடத்துகிற ஊழியங்கள், அதனைத் தொடர்ந்து நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரி சுபா இளங்குவர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு இணைய முடியுமானால் நீங்கள் சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து 24 மணித்தியாலமும் நீங்கள் வானொலியை கேட்க முடியும். இந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம்: பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமைப்படுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. சங்கீதம் 52:1 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. ஆமேன். சங்கீதம் 52:1. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள்: ஆதியாகமம் 36, சங்கீதம் 38, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 23வது அதிகாரம். இவற்றை நீங்கள் வாசியுங்கள். அதோடு நாங்கள் அவற்றை பதிவு செய்தும் உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நண்பர்கள், உறவினர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி கர்த்தர் சுதந்திரிக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாக பொழிந்தருளினார். ஆமேன். தீத்து 3:7 கூறப்பட்ட அந்த வசனங்கள். நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூட கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜா டொரண்டோவிலிருந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். சௌரன் குணபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி கொன்சி அவர்கள் இரவு வேளையிலே துபாய் தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி செல்வகுமாரி அவர்கள் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஜெபங்களை ஆரம்பிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்த அதிகாரங்களை நாங்கள் பிரயோகித்து இவங்களுக்கூடாக வழிநடத்த இருக்கிறோம். அந்த அதிகாரங்கள் கர்த்தர் தந்த அதிகாரங்கள். அவர் தனது ஒரே பலியினாலே சிலுவையிலே எங்களுக்காக அதிகாரங்களை தந்திருக்கிறார். அந்த அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்தி, வாக்குத்தத்தங்களை பயன்படுத்தி எல்லோரையும் ஆசீர்வதிப்போம். ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்வோம். ஆமேன். எங்களுக்கு தந்த அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்காகவே அவர் எங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மீதியான ஜெபங்களுக்கூடாக தொகுத்து வழங்க கர்த்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோடமா.
ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் ஆவிக்குரிய விவேகத்தை குறித்து பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாருங்கள், இந்த ஆவிக்குரிய விவேகம் எங்களுக்குள்ளே இந்திய நாட்களிலே தேவையா இருக்கிறது. ஏனென்றால் இந்த விவேகம் என்றால் என்னென்று சொல்லி கண்டால் அதை அந்த விவேகம் என்ற ஒரு சொல்லுக்குள்ளே பகுத்தறிவு வரும், அங்கு ஞானம் வரும், மதிநுட்பம் வரும், அங்கு புத்திசாலித்தனம் அல்லது நல்லது எது கெட்டது எது என பிரித்தறிகிற திறன், அங்கு கவனமாய் கையாளுகிற திறன் எல்லாமே இந்த விவேகத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் கொலோசியர் 1:9 எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சிந்திய அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையின் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த விவேகத்திலே 2 காரியம் இருக்கிறது. ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய விவேகத்திலே அவர்கள் தங்களையும் காத்துக்கொண்டு அங்கு பிறருக்காகவும் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பூமிக்குரிய அதிக விவேகம் என்ன செய்வார்கள் என்றால் நல்லவர்களை போல நடிப்பவர்கள் இருப்பார்கள், வேஷம் மாறினவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 39:6 அங்கு வேதம் சொல்லுகிறது, வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சங்கீதம் 112:9 வாரி இதைத்தான் ஏழியலுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்று நீக்கும், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், வேதத்திலே இயேசுவானவர் அந்த சகாயு என்பவனை சந்திக்கிறார். அந்த வீட்டுக்கு அவர் இயேசு கிறிஸ்து செல்லுகிற வழியிலே சகையுவின் இருதயம் அங்கு சீர்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அதனால் என் ஆஸ்தியை பாதியை ஏழியலுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானா 4 கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் வாயை திறந்து அங்கு அறிக்கை செய்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த அறிக்கையின் மூலம் இயேசுவானவரின் தீர்ப்பு என்னென்று சொல்லி கண்டால் இன்றைக்கு இந்த வீட்டிலே ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிராமின் குமாரனாய் இருக்கிறானே. பாருங்கள், இந்த ஆபிராமின் குமாரனுக்குள்ளே வருவதற்கு எவ்வளவாய் அங்கு உழைக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். எங்கள் இருதயங்கள் எவ்வளவாய் சீர்பட வேண்டும், குணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படி எங்களுடைய இருதயங்கள், எங்களுடைய சிந்தைகள் அங்கு குணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த திருச்சபையில இருக்கிற எல்லாருக்குள்ளே இந்த ஆவிக்குரிய விவேகங்கள் வர வேண்டும் என்று சொல்லி, அந்த விவேகம் வந்தாத்தான் எல்லாருக்குள்ளும் ஒரு பகுத்தறிவு, ஞானம், மதிநுட்பங்கள் வரும். ஆகவே இந்த திருச்சபை மக்களுக்குள்ளே இந்த விவேகம் இறங்க வேணும் என்று சொல்லி, சபை மக்கள் மத்தியிலே விவேகம் இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறவரே, இந்த திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது ஊழியக்காரர்களுக்காக, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வேதாகம ஞானத்தை கொடுக்கும்படியாக, விவேகமும் ஞானமும் உள்ள வார்த்தைகளை கொடுக்கும்படியாக. யோசேப்பு ஒரு விவேகமும் ஞானமும் உள்ளவனாக இருந்தார். அதே போல இந்த
அவை மக்களையும் விமர்சனமாக கருத்தாக கற்றுக்கொள்ள கருத்தாக பிரசங்கம் செய்ய இந்த விவேக குறைவுகளை எடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். திருச்சபை மணவாட்டி சபையாக இருக்கிறது. நீர் வரும் பொழுது இந்த கடைசி காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆண்டவரே விழித்திருக்கிற சபையாக ஜெபித்திருக்கிற சபையாக உமக்கு பிரியமான சபையாக அந்த சபையை மாற்றும்படியாக மிக விவேகத்தை ஒருவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீரே, இந்த கடைசி கால சபைகளுக்கு உம்முடைய விவேகத்தை கொடுக்கும்படியாக அந்த சபைகள் எல்லாம் ஒரு அக்கினி அபிஷேகம் பெற்ற சபைகளாக நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஞானம் புத்தி அறிவு விவேகம் நிதானம் அந்தந்த காரியங்கள்ல ஒரு திறமையை கொடுத்தீரே. இந்த சாலமோன் காலத்துல மோசேயின் காலத்துல அவர்களுக்கு அந்த கட்டடங்களை கட்டுகிற ஞானத்தை புத்தியை அறிவு கொடுத்தது போல இந்த காலத்தில் நம்முடைய வருகைக்குரிய விவேகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட்டிருக்க 10 கன்னிகைகளில் 5 கன்னிகள் புத்திசாலியான கன்னிகளாக விவேகம் நடந்தார்கள். அதே போல நம்முடைய வருகைக்கு காரர்கள் திருச்சபைகள் ஒவ்வொருவரும் விசேடமாக இலங்கையில இருந்து ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபைகளும் உமக்கு பிரியமாக கருத்தாக விவேகம் உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக அந்த திருச்சபைகள்ல போதிக்கிற வரத்தை கொடுக்கும்படியாக கேட்கிற மக்களுடைய இருதயங்கள் மாறப்படும்படியாக அந்த கண்கள் குருடான கண்கள் மனித கண்களை திறக்கும்படியாக சத்துரு கட்டி வைத்திருக்கிற இந்த கண்களை எல்லாம் திறந்து கேட்கிற காதுகளையும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இப்படியான போதனைகளை ஊழியக்காரர்களை கொடுக்கும்படியாக நாங்கள் குறைவுள்ளவர் தான். சுத்த ஆவியானவர் எங்கள்கிட்ட வரும் பொழுது அந்த ஞானம் புத்தி அறிவை தந்து உனக்கு பிரியமாக ஒரு எழுப்புதல் ஊழியத்தில இந்த கடைசி கால ஊழியர்கள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். சோர்வை அகற்றிவிடும் பாவங்கள் சாவங்கள் குற்றக்குறைகள் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தால் இந்த கடைசி காலத்துல அவற்றை மன்னித்து மறந்து ஒரு எழுப்புதலின் ஊழியத்தை திருச்சபை ஒவ்வொன்றுக்கும் கட்டளையிடுவீராக. ஞானம் புத்தி அறிவோடு அவர்கள் இயங்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சபைகளும் எடுத்துக் கொள்ளப்பட்ட நீர் உதவி செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு ஜெபிக்கிறேன். அவர்களுக்கும் இன்னும் அதிகமான ஞானத்தை புத்தியை விவேகத்தை அறிவை கொடுத்து இன்னும் பல நாடுகளில இந்த ஊழியம் பரவ கிருபை செய்வீராக. ஜனசிசுவை கொடுத்த விவேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு கண்மதிக்கு விவேகத்தோடு இந்த கடைசி காலத்துல நடக்க உமக்கு உம்முடைய எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது சபையாக பல மக்கள் சங்கமம் ரேடியோ எடுத்துக் கொள்ளப்பட நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை உண்டான வைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆசீர்வதிப்பாராக. God bless you everybody. ஆமென் ஆமென் ஆமென். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மத குருமார்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஏற்ற ஞானங்கள் ஏற்ற விவேகங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் இளைஞ தேசத்துக்காக ஜெபிக்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனதோடு நாங்கள் இதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த காலை நேரம் ஒரு புதிதான கிருபையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த இளைஞர் தேசத்துல உள்ள ராஜாக்கள் அதிபதிகள் யாவரையும் ஆண்டவன் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களோட திரு சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு ஒரு தேவ பாயத்தை ஞானத்தை அறிவே
ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் உங்களை அறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய வெளிப்படுத்தலை கொடுத்து உங்க ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் இருப்பதிலும் பார்க்க எங்களுக்குள் இருப்ப பெரியவர். அதுக்காக நன்றி சொல்றப்பா. அந்த பரிசுத்தமான ஆவிய அங்க அவங்களுக்கு கொடு, ரத்தத்தினால கழுவி அவர்களை அவங்களுக்கு உங்களுடைய உங்களால ஆண்டவரே, உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். நல்லபடியா அதுக்கான நன்றி செலுத்துற அப்பா. இங்க நல்லவரும் போதுமானவர், ஒவ்வொரு நிமிடம் வழி நடத்துற தகப்பனா இருக்கு. அப்படியா நன்றி. இந்த இலங்கை தேசம் எழுந்து பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே, அங்க உள்ள ராஜாக்கள், அதிபதிகள், அங்க உள்ள கவர்மெண்ட்ல இருக்கிற ஆக்கள் அப்பா, எல்லா மக்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு தேவ பயத்தை கொடுத்து உங்களோட உன்னத உங்களுடைய வெளிப்படுத்த அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்படுவேன் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே, உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்களும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படி ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே. இந்த கால நேரத்தில் ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு சிஸ்டர், பிரதர், பாஸ்டர்ஸ் எங்களோட கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களுக்குரியவராக நடப்பதற்கான அவங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து வலியுறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்யற ஊழியர்கள் ஒவ்வொன்றும் வீண் போகாத வண்ணமாக ஏனோ தானோ என்று ஆண்டவரே மனிதர்கள் அவங்க செய்யற ஊழியத்தை நினைக்காமைக்கு தேவ பயத்தோடு ஆண்டவரே நாங்க யாவரும் உங்களை தொழுந்து கொள்வதற்கு, ஆவியோட உண்மையோடு தொழுந்து கொள்வதற்கு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற அவர்கள் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவங்க ஜெனரேஷனை ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க செய்யற ஊழியம் ஒரு காலம் வீண் போகாத ஆண்டவரே. நீங்க ஒரு அது எங்களுக்கு பெரிதாக ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீங்க ஐயா. அதுபடி அவங்க இரவும் பாலும் கண்முழித்து ஆண்டவரை செய்யற ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. அது அநேக புதிதான ஆத்துமாக்கள் ஊழியக்காரங்க வந்து இந்த சங்கமம் வெளிச்சத்திற்கு வந்து உங்களோட வார்த்தையை அறிந்து உங்களோட வார்த்தையின்படி ஜீவிப்பதற்கு புதிதான ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் செய்யற ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. மகனை ஆசீர்வதிங்க, மகள் ஆசீர்வதிங்க. உங்களோட ஹஸ்பண்டையும் முழு ஃபேமிலியை உங்களோட சித்தத்தின் போல் நடத்துங்க ஐயா. முதலாவது உங்களோட ராஜ்யத்தை நான் தேடும் பொழுது எங்களுக்கு நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்ல ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி. உங்களுக்கு அதிகமாக கொடுத்து உங்களுக்கு சாட்சியாக உங்களுக்கு நிலை நிறுத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். God bless you sister. ஆமீன். நாங்கள் கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் கொன்சி. நீங்கள் எங்கள் தேசத்தின் பாவ கிரிகளும் சாத்தானின் கிரிகளும் முற்றிலும் கர்த்தர் உதவி செய்யணும். இந்த ஜனங்களுக்குள்ள இந்த எல்லாருக்குள்ளும் அப்படியான ஒரு பாவ கிரிகளை விட்டு மனம் திரும்ப அவர்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல தகப்பனே. நன்றியோட ஸ்துதிக்கிறேன் ராஜா. தேவரீர் அப்பா, எங்கள் தேசங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்கள் தேசங்களில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத பாவத்தின் கிரியைகளை நாங்கள் சுட்டெரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே வீணாய் பூமியில ரத்தம் சிந்தப்பட்டு அநேகருடைய சாபங்கள், அநேகருடைய கண்ணீர், அநேகருடைய கண்ணீரின் போராட்டங்கள் இவையெல்லாம் எங்கள் தேசத்துக்கு சாபத்தை கொடுக்காதபடி எல்லா சாப கட்டுகளை நீங்கள் முறியடிப்பீராக. எங்கள் தேசங்களில் ஆண்டவரே பாவங்கள் பெருகி கொண்டு வருகிறதப்பா. ஆண்டவரை எங்கும் பாவம் இந்த நாட்களில் அப்பா. நல்லவர்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை ராஜா. எல்லா இடத்திலையும் பாவம். சபைகளில, ஊழியக்காரர்கள் மத்தியில, ஊழியர்கள் மத்தியில எல்லா வேசித்தன விபச்சார பெருக்கெடுத்து ஓடுகிறதப்பா. சத்துருவானவன் அப்பா இந்த நாட்கள ஊழியர்களையும் அப்பா விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த பாவத்துல இச்சைகளை உண்டு பண்ணி இந்த பாவத்துல விளைவித்துக் கொண்டிருக்கிறான்.
விசேஷமாக ஊழியக்காரர்களை நீர் காத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்காவிட்டால் அவர்களுக்கு நாங்கள் யாரு ஜெபிப்பது தகப்பனே? பாவத்துல விழுந்து விடாதபடி அப்பா கொடுத்த ஓட்டத்தை அவர்கள் அழகாக ஓடி முடிக்க ஊழியக்காரர்களுக்கு கிருபையை பாராட்டுவீராக. தேசத்துல இருக்கதான எல்லா வாலிப பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும். கொள்ளை நோய்கள் கொள்ளை அடித்தல் ராஜா, பணத்துக்காக ஆசைக்காக அடுத்தவர்களை கொலை செய்வது, சொத்துக்காக கொலை செய்வதப்பா, இப்படியான தங்கத்துக்காய் கொலை செய்வது, கொலை வெறியின் ஆவிகள், இந்த கொலை பாவங்கள் எங்கள் தேசங்களை விட்டு எடுத்து போடுவீராக. தேசத்துல வாழ இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கண்ட துண்டமாய் வெட்டி போடுகிறார்கள். வாலிபர்கள் கரங்கள் எல்லாம் கரைப்படிந்த ரத்த கரைப்படிந்த கரமாய் மாறிக்கொண்டு வருகிறது. கொலை வெறியின் ஆவிகள் வாலிப பிள்ளைகளுடைய கண்களில் தெரிகிறது ராஜா. அநேக கொலை செய்கிற சம்பவங்கள். அதே போல இந்த கொலை செய்யப்படுகிற எத்தனை பிள்ளைகள், அண்ணன் தம்பி பெற்ற பிள்ளைகளை கொலை செய்கிற, கணவன் மனைவியை கொலை செய்யறது, மனைவியின் கழுத்தை வெட்டி எடுக்கிறது, இப்படியெல்லாம் கொடூர கொலைகள் அப்பா. ஆண்டவரே, இந்த கொடூர கொலை பாவங்கள் எங்கள் தேசங்களை விட்டு எடுத்து போடுவீராக. விபச்சார பாவங்கள் தேவனே, கணவன் மனைவி வெளிநாட்டுல, கணவன் உள்நாட்டுல, அல்லது கணவன் வெளிநாட்டுல, மனைவி உள்நாட்டுல, அப்போ எல்லாம் கணவன் எல்லாம் பெற்றுக்கொண்டு வேறொரு ஆணோட ஓடி போறாங்க அப்பா. இந்த நிலை இந்த தேசத்துல மாறட்டும் அப்பா. கணவன் உழைத்து என் மனைவி நான் எப்படியாவது வெளி தேசத்துக்கு எடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வேறொரு பாதையை எடுத்துக்கொண்டு போறாங்க. பெண்கள் எல்லாம் இந்த காலத்துல எடுக்க முடியாதபடி திருமணம் முடித்த பெண்களும் திருமணம் முடித்த ஆண்களும் கள்ள உறவுகள் அப்பா. இந்த தவறான முறையில விழுப்பட்டு குடும்பங்கள் துடிக்கப்படுகிறது, குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. யாரை பார்த்தாலும் அப்ப இந்த டிக்டாக் செயலி மூலமாக தவறான உறவுகளை தெரிந்து கொண்டு காரியங்கள் அப்பா. இந்த விபச்சார வேசித்தன பாவங்கள் சோதம் குமார எங்கள் தேசங்களை விட்டு எடுத்து போடுவீராக ராஜா. எங்கள் தேசங்கள், எங்கள் ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள், எனக்கென்றவர்களை ஏற்படுத்தினேன், என் துதிய சொல்லி வருவார்கள். இந்த ஜனங்கள் உங்களுடைய துதிய சொல்லுகிற ஜனங்களாய் மாறட்டும் அப்பா. இந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார் என் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்றவரே. இந்த ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும் அப்பா. இலங்கை தேசமும் வெளிநாடுகளை போல, மேலை தேச ஐரோப்பா நாடுகளை போல் மாறிக்கொண்டு வருகிறதப்பா. கூட்டு வாழ்க்கை யாருடன் வேண்டுமானாலும் சேர்ந்து வாழலாம், பிடித்தால் திருமணம் இல்லாவிட்டால் தூக்கி போடலாம் என்ற நிலையப்பா. பாடசாலை கல்லூரிகள் அப்பா, யூனிவர்சிட்டி பிள்ளைகள் எல்லாம் கர்ப்பம் தரிக்கிற சூழ்நிலைகள் அப்பா. இதையெல்லாம் குழந்தைகளை பெற்று ஆங்காங்கே போடுகிற சூழ்நிலைகள், கருச்சிதைவு செய்கிற சூழ்நிலைகள். இந்த பாவங்கள் தேவன் மன்னித்து இந்த அருவருக்கத்தக்க பாவங்கள் செய்வது சத்துரு இந்த பாவத்துல பிள்ளைகளை விழ வைக்காதபடி காத்துக்கொள்வீராக அப்பா. இலங்கை அரசாங்கத்திடம் அப்பா திருமணக்காரர்கள் ஆண்டவரை திருநங்கைகள் இலங்கை தேசத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க, போராடி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த தேசத்துல உரிமை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க அப்பா. இந்த அரசு அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க கூடாது தகப்பனே அப்பா. லெஸ்பியன் இந்த தேசத்துல வேண்டாம் ராஜா. விபச்சார விடுதிகள் இந்த தேசங்களில வேண்டாம் ராஜா. அரசு அங்கீகாரம் கொடுக்கவே கூடாது. அரசு அதிகாரிடத்துல பேசுங்க, உள்ளத்துல பேசுங்க, அவர்களை அப்பா மிரட்டுங்க, அவர்கள் மனதுல நீங்க விதைங்க. இதுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன், என் தேசத்தை சோதமா மாற்ற மாட்டேன் என்ற உணர்வு அதிகாரிகள் மத்தியில வரட்டும். எங்கள் அரசு ஜனாதிபதி இடத்துல பேசுங்க. இந்த அப்பா அவங்க கொடுக்கப்பட்ட மனு ரத்து செய்ய வேண்டும் ராஜா. அவங்க அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாதப்பா. லெஸ்பியன் உறவு, திருநங்கைகள் திருமணங்கள் வேண்டாம் ராஜா. இதெல்லாம் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். மீண்டும் ஒரு பாவங்கள் இந்த தேசத்துல தலை விரித்து ஆடாதபடி கிரீகள், விக்கிரக கிரீகள், இப்படியாக எல்லா விதமான பாவங்களை கொடுக்கிற பாவங்கள், கொலை செய்கிற பாவங்கள், விபச்சார பாவங்கள், ஆண்டவரை கொலை செய்யறது, திருடுகிறது, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்பா. போதை வஸ்து தயாரிப்பவர்கள், விற்பனை செய்து அடுத்த குடும்பங்களை கெடுக்கிற பாவங்கள், எல்லா பாவங்களும் எங்கள் தேசங்களை விட்டு சுட்டரிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இந்த நல்லவர்களை போல நடித்து தங்களுடைய காரியங்களை, துன்மாக்கங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், மறைவான கண்ணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள்,
இந்த ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும் என்று அடுத்தவன்ற சொத்தில கைவர்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து ஆகிய தேவருடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவருடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறவரே, சகலத்தையும் ஆளுக செய்கிறவராயிருக்கிறவரே, ஏற்ற காலங்களில ஏற்ற வேளைகளில எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த விண்ணப்பங்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இந்த தாயார் சொன்ன விண்ணப்பத்தை உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். மறைவான ஆண்டவரே காரியங்களாக பின்னுக்கொன்று முன்னுக்கொன்றாக செயல்படுகிற மனுஷர்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாகிய கர்த்தாவே உம்மை சோதரிக்கிறோம். சகலதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்கிறது என்பதை ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இப்பொழுதும் ஒவ்வொரு மனுஷர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, தாங்கள் செய்கிறது இன்னது என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்கிற கிருபையை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விதைக்கிறது அது வளரும் என்பதை கர்த்தாவே உணர்ந்தவர்களாக நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பது ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்துல ஒரு ஆண்டவரே பழமொழியா இருந்தாலும் அது உண்மையாகவும் இருக்கிறது கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, இந்த மக்கள் பின்னுக்கொன்று முன்னுக்கொன்று ஆக ஆண்டவரே செய்கிற தங்களுடைய பொல்லாத சிந்தைகளை விட்டு திரும்பி ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ காரியங்கள் முன்னுக்கு நல்லவர்களை போல நடித்து பின்னுக்கு ஆண்டவரே தந்திரமான மொழிகள்ல ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்கிற மக்கள் அநேகர்கள் உண்டு. கர்த்தாவே, இவர்கள் மனம் திரும்பி குணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீங்க விரும்புங்க ஆண்டவரே. துன்மார்க்கன் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, இது இந்த உலகம் ஆண்டவரே உண்மை நோக்கி உமக்கு செவி கொடுக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் நடக்கிற அழிவுகளை பார்க்கிற பொழுது கர்த்தாவே, ஆபத்துகளை பார்க்கிற பொழுது, அங்கலாய்ப்புகளை பார்க்கிற பொழுது ஆண்டவரே சுத்தி இருக்கிறவைகளை பார்க்கிற பொழுது சஞ்சலங்களாகவும் தவிப்புகளாகவும் ஆபத்துகளாகவும் இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு இல்லாமல் போகிற ஆண்டவரே காலங்களாக தேசங்களாக அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இருதயத்தோடு கர்த்தாவே எங்களுடைய செய்கைகளை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகளில் மனம் திரும்புதலை கொண்டு வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தாவே இந்த சுவிசேஷம் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் போக வேண்டியதா இருக்கிற சுவிசேஷம் சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற மனுஷர்களுக்காக உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. சத்தியத்தை அடக்கி வைத்த கர்த்தாவே சபைகளில் ஆண்டவரே இதோ ஜனங்கள் வளர விடாதபடிக்கு ஜனங்கள் இருந்து கைதட்டி கொண்டே இருக்கும்படிக்காக எத்தனையோ காரியங்கள் தந்திரமாய் செயல்படுகிறது நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இதோ வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்களை கர்த்தாவே தேவனண்டையில நெருக்கி தள்ளுகிற ஆண்டவரே காரியங்கள் காணப்படட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு அவர்களை விடாதபடிக்கு தங்களையே நம்பி நிற்கத்தக்கதாக என்ன காரியமா இருந்தாலும் தாங்களே அதற்கு பொறுப்பென்று சொல்லி ஆண்டவரே தங்களுக்குள்ளே ஆண்டவரே அடக்கி வைத்திருக்கிற இந்த விசுவாசிகளுடைய கண்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே அவர்களை ஆளுக செய்கிறவருடைய கண்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே எல்லாரும் சத்தியத்துக்கு முன்பாக நிற்க வேண்டிய பொறுப்பு, எல்லாரும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டிய பொறுப்பு, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் உண்டு என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரே எல்லாரும் ஒரே ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று எல்லாரும் தேவனுக்கு முன்பாக யாவரும் செயல்பட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பி கர்த்தாவே ஒவ்வொருவரும் விமனத்தியான தேவ சமூகத்துக்கு போக வேண்டி விசுவாசிகளும் ஒவ்வொரு சபை மக்களும் ஒவ்வொரு போதகர்களும்
வாஞ்சிக்கிற ஜனங்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தந்திரமாய் செயல்படுகிற காரியங்கள், சுய எண்ணங்கள், சுய விருப்பங்கள், ஆண்டவரே பிழைப்புகள், நுழைப்புகள் எல்லாவற்றையும் அகற்றி அழைப்புகள் மாத்திரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தம்மை சபைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. சபைக்குள்ள இருக்கிறதான தந்திரமான காரியங்கள், ஆண்டவரே தகப்பனே, ஒழுக்கம் இல்லாத காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி எல்லாரும் தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே பரிசுத்தத்தோடும் பயபக்திகளோடும் எங்களை மாற்றிக்கொண்டு நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒரு மனுஷனை பார்க்கிற பொழுது நம்பி தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே தேவனுடைய மனுஷன் என்று நம்பி எங்களுடைய வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக, ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லத்தக்கதாக நல்ல தேவ மனுஷர்கள் செபிக்கிறோம் ஐயா. விசுவாசிகள் உருவாகட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாற்றி சொல்லுகிறவர்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே சத்தியத்துக்கு பயந்து சத்தியவான்களாக, ஆண்டவரே தகப்பனே ஆவிக்குரிய மனுஷர்களாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ சபைகளில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகி கர்த்தாவே இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள், ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள், ஆவியான வல்லமையில் அகப்பட்ட யாவதையும் நாங்களும் நன்மை செய்கிறவர்கள் உங்களுடைய கருத்துல எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, மனம் திரும்புவீராக, ஆண்டவரை இரக்கம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, இதோ எங்களை இணைத்து ஆண்டவரே இந்த ஊடகத்தின் மூலம் ஜெபங்களை கர்த்தரே காதுகளுக்குள்ளே ஆண்டவரே உங்களுடைய ஜெப குறிப்புகள் செல்கிறதற்காக சோதரிக்கிறோம் ஐயா. இதோ பயணிக்க எண்ணம் எங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. சமாதானங்கள், சந்தோஷங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். அது சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். சகோதரிக்கு கொடுத்திருக்கிற வாஞ்சைகளுக்காக கர்த்தாவே அர்ப்பணிப்புகளுக்காக சோதரிக்கிறோம். தேவ ஞானங்களை சோதரிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எண்ணம் வாஞ்சியோடும் ஜனங்களுடைய
ஜனங்களுடைய ஆண்டவரே நிலைகளை அறிந்து அதற்காக கர்த்தாவே ஜெபங்களை வெளிப்பாடுகளையும் கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இணைந்திருக்கிறோம் கழுவ ஒரு இடத்துல கூடி இருக்கு. இதோ சகோதரர்களாக சகோதரிகளாக சுத்த எண்ணம் சமூகத்துல நிக்கிறோம். நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. இதோ அன்பின் கர்மங்களும் உங்களுடைய சமூகத்தை கூடி வந்து நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானத்தை விட ஒத்தாசையுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆரோக்கிய சுகபலம் கொடுத்து நடத்துவாராக. ஆமேன். ஆமேன் ஆமேன். நாங்க குடும்பத்தை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் மக்கள், எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அன்பிலும் ஒற்றுமையிலும் ஒருமனத்திலும் அங்கு கூடி துதி செய்கிறதிலும் அவர்கள் நிலை நிற்கக்கூடியவர்களாய் அங்கு தேவன் அவர்களுக்குள்ளே அந்த தேவனுடைய ஆவி இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே இந்த மக்கள் நன்றியோடு ஸ்தோதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ அந்த விரை மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கூட கத்தாக பிள்ளைகளையும் காத்து வழி நடத்துவீராக. நான் உண்மையில் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுவ தோகை பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துகிறேன் என்று சொன்ன தேவன் இந்த வேளையினோடு கத்தாவே நீர் தந்திருக்கிறதான உடைய பரிசுத்த வல்லமையினுடைய ஆவியானவர் ஆண்டவரை எங்களோடு கூடியிருந்து வழிநடத்தும்படியாக எங்களுக்கு தந்திருக்கிறத கட்டளைகளே நாங்கள் ஆண்டவரே அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க அப்பா. அவர்களோடு கூட துணையாக இருங்க. அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்த ஆண்டவரை தேவனாகிய கர்த்தர் உதவி செய்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரை உண்மை விட்டு விலகாதபடி உம்முடைய ஆண்டவரை நாமத்தை உச்சரிக்க கூடாதபடி இருக்க கர்த்தர் ஆண்டவரே அந்த சாத்தான் கொண்டு வருகிறதான எல்லா சதிய ஆலோசனைகளும் நிர்மூலமாக்கி ஆண்டவரை அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக்க இருப்பதும் ஆண்டவரை உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிற கர்த்தரையே நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீதிமான்களாகவும் பரிசுத்தமான்களாகவும் ஆண்டவரை பரிசுத்திலே ஆண்டவரே ஆண்டவரை குறைவுபடாதவர்களாகவும் இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கென்று ஜீவிக்க உம்முடைய சமூகத்திலே நிற்க அநேக ஜனங்களுக்கு பாரப்படுகிறவர்களாகவும் அநேக மனிதர்கள் மத்தியில ஆண்டவரை உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ள அவளை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தாங்கப்பா. அவர்கள் பாவக்கராய் அற்றவர்கள் திரைக்கராய் ஆண்டவரை பாவத்தில் இருந்து ஆண்டவரை எந்த ஒரு ஆண்டவரை அவர்கள் பாவங்கள் நெருங்காதபடிக்கு அந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரை பரிசுத்தத்தோடு வாழும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காலங்கள் ஆண்டவரை கூடியதாக இருக்கிறது. எங்குமே பரிசுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரை உலகத்தினுடைய களியாட்டங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு அந்த உலகத்தினுடைய ஆண்டவரை அர்த்த சிற்றின்பர்களுக்காக தன்னை ஆண்டவரை அவர்கள் ஆண்டவர் பாவத்திலே ஆண்டவரே அவர்கள் பெருகிக் கொள்ளாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஒரு காலத்தில் ஒரு நல்ல சந்ததியாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வீட்டிற்கும் நாட்டிற்கும் அவர்கள் வாழ்கிற இடத்திற்கும் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை ஒரு பெயர் பெற்றவர்களாக ஒரு கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவரை பின்பற்றுகிறவர்களாக அநேக ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இவர்களை நிலைநிறுத்தி
வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இவளுக்கு ஆண்டவரே துணையாய் இருங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே உமை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆண்டவரே நல்ல பதில்களை தந்து ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம் அவர்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் அவளுக்கு துணையாயிருந்து வழிநடத்தும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அவர்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க, மும்முடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவுள்ளவர்களாக இருக்க, அநேக ஆண்டவரே காரியங்களிலே ஆண்டவரே அவர்கள் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவினால், கர்த்தருடைய ஞானத்தினால், பரத்தினுடைய ஞானத்தினால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுவதாக அனுதினமும் ஆண்டவரே அப்பா இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறே அவ்வனமாக தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுதான இடத்திலே பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரை எல்லா இடங்களிலும் ஆண்டவரை அவர் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிற அந்த நாவை அவர்களுக்கு தந்து ஆண்டவரை அவர்கள் நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரை உம்முடைய வசனங்களை உடைய வார்த்தைகளை விட்டு விலகாதபடி எல்லா நேரத்திலும் தியானிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றி ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரை ஜாதியாக தனியாக பிரித்து வைத்திருக்கிற தேவன், ஆண்டவரை உமக்கென்று நெறிந்து கொண்டிருக்கிற தேவன், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரை உபத்திரங்கள் வருது, கஷ்டங்கள் வருதும், கண்ணீர்கள் வரும் ஆண்டவரை அவர்கள் மத்தியிலும் ஆண்டவரை எங்களை நீர் ஆண்டவரை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரை விடுவித்து காத்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே என் பிள்ளைகளை நீர் காத்து ஆண்டவரை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமா. இலங்கை சுற்றிலுமாய் ஆண்டவரை வசனம் இருக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை நீங்கள் ஆறுதலும் தேர்தலும் ஆயிருங்க. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நினைக்கிற காரியங்களை ஆண்டவரை ஈடேற என் தேவனாகி கர்த்து அவளுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரை சமாதானம் சந்தோஷத்தையும் தந்த வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரமையா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை அப்பா பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரை நீங்க ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு அளவில்லாமல் ஆண்டவரை அநேக ஜாதி ஜனங்களை கொடுத்து ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை அவருடைய ஆலயங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் ஒரு கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வித்து நடத்துகிறோம். இந்த வேளையில் ஒரு கர்த்தாவே தேவனாகிய கர்த்து யாரெல்லாம் ஜெபிக்க காத்திருக்கிறார்கள் கர்த்தாவே அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய தயவு எப்போதும் உங்களுடைய பிரசன்னம் எப்போதும் இருக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆண்டவரை அவர்கள் செவம் கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை ஒவ்வொரு நிறுத்துங்க. கர்த்தரப்பியாய் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரை பிரியாக ஆண்டவரை இலங்கை தேசத்துக்கும் மற்ற தேசங்களுக்கும் ஜெபிக்கிற ஒரு ஊடகமாய் ஆண்டவரை இதை எடுத்து நீ பயன்படுத்தி வருகிறதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான சகோதரன் அல்லது சகோதரின் சமூகத்தில் கொண்டு வருகிற மகனை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவருக்கு எல்லா வேலையிலும் துணையா இருங்க. அவர் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுங்க. கைவிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதித்து ஆண்டவரை பல மடங்கு ஆண்டவரை அதை விருத்தி அடைய செய்யுங்க. அப்பா அவருடைய மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள், ஆண்டவர் சொந்த பந்தங்கள் யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து உமக்காக நிற்கவும், உமக்காக ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கவும் ஆண்டவரை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இது வெகு நாளாக ஆண்டவரை நாங்கள் பார்த்த நாட்களில் இருந்து இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான ஜெயட் மகளையும் ஆண்டவர் அவர்களுடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஒன்றிலும் குறைகளாக படிக்க இந்த பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை உம்முடைய கரங்களில் ஏந்தி வழிநடத்துங்க. இவர்கள் அநேக சாட்சி உள்ள ஜீவமா எங்க இருக்க அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்ல கர்த்தர் உதவி செய்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை நீ உயர்த்து போவதற்காக ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம்.
நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே அநேகர் யார் யார் எல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பலம் இறங்கி அவர்கள் சுகமடைந்து பலனடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை உமது வல்லமையான கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நாள் முழுதும் உமது கிருபையினாலே எங்கள் எல்லோரையுமாய் குடும்பங்களையுமாய் நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய போக்கையும் வரவையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து எல்லா காரியத்திலும் உமது கரம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவராய் இருக்கிறீர். இஸ்ரவேலை காப்பவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி எங்களையும் மட்டுமாய் நீர் பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை உடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா கிருபை இரக்கங்கள் எல்லா காரியங்களுக்காக அப்பா நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவரே, எங்கள் எல்லோருடைய ஜெபங்களை கேட்டு நீர் ஆமேன் என்று பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தேசங்களுக்காகவும் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க உமது பாதப்படியிலே அமைந்து திறப்பிலே நிற்கிறோம். ராஜா, இலங்கையில இருக்கிறதான எல்லா பிள்ளைகளையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே அந்த மக்களுக்கு தேவரே நீர் நன்மையான காரியங்களை செய்ய தேசங்களிலே சமாதான கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எல்லா அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. வறட்சி எல்லாம் மாறி செழிப்பான தேசமாய் மக்கள் சுகித்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. இந்த தேசம் இழந்த யாவற்றையுமாய் தேவரே நீ திரும்பவும் கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த தேச மக்கள் எல்லோரும் மனம் திரும்ப உமது பாதப்படியிலே அமர ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கையில் இருக்கிறதான எல்லா ஆண்டவரே வியாதிஸ்தர்களுக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வியாதிஸ்தர்களின் வியாதிகள் எல்லாம் உடைய வார்த்தைகளை அனுப்பி நீ சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நீர் எல்லாம் வியாதிஸ்தர்களின் கூடாரங்களில் ஆண்டவரே ஒரு பரிசுத்த ரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையில மூடுமடியாய் ஜெபிக்கணும் அப்பா. அப்படியே அவர்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பீராக. என்னென்ன வியாதி இருந்தாலும் ஆண்டவரே நெருங்க போதிலும் இந்த பரிசுத்த நாமத்தினாலே இப்பொழுதே நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சரீரங்களையும் முடிய தெய்வீக பலன் பிரசன்னம் இறங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமது ஜீவன் வல்லமை இந்த சரீரங்களை இறங்கி அவர்களை திடகாத்திரமான சரீரங்களாய் மாற்றி அவர்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுகமாக்கும்படியாக கூட இப்பொழுது ஜெபிக்கிறோம். தெய்வீக பலன், தேவ பலன் அவர்களுடைய சரீரங்களை பரிபூர்ணமாய் இறங்கட்டும்ப்பா. எந்தெந்த நோயில எந்தெந்த காரியத்தில அவர்கள் வியாதிப்பட்டு இருக்கிறார்களோ அந்த வியாதிகளின் மேலே அப்பா நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாரத்தோடு கட்டளை கொடுக்கிறோம். அவைகளை அவர்கள் சரீரங்களிலிருந்து விலக்கி போடும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களும் மனம் திரும்ப கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. தன் பாவத்தை அறிக்கை செய்கிறவர் வாழ்வடைவான், அவைகளை விட்டு விலகுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையின்படி எந்தெந்த காரியத்திற்காக அவர்கள் பாவ காரியங்களுக்காக விலவீனப்பட்டிருக்காங்களோ அந்த விலவீனங்களில் எல்லாம் அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கப்பா. சோத்திரம். நீ சுகம் அளிக்கிற தேவன், இப்பொழுது உமது சுகம் அளிக்கும் வல்லமை ஆண்டவரே அவர்கள் வியாதிஸ்தர்கள் மேல் கடந்து செல்லட்டும். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருந்தாலும் அவர்கள் வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு வல்லமையான கரம் அவர்களை தொட்டு சுகமாக்க முடியா. யெகோவா ராஃபா முதல் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வியாதிஸ்தர்களுக்கு வேண்டிய எல்லா கர்த்தாவே மாத்திரை மருந்துகள் எல்லாம் அந்த டாக்டர்ஸ் நர்சஸ்கள் கொடுக்க அதுல எந்த மாய்மாலை இல்லாதபடி காண்டவரே, அது ஒரு கமர்ஷியலா ஆக்காதபடி காண்டவரே இந்த டாக்டர்ஸ்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அந்த வியாதிக்கு ஏற்ற மருந்து மாத்திரைகளை கொடுத்து மோசம் செய்யாதபடிக்கு அவர்களுக்கு நியாயத்தோடு நீதியோடு நேர்மையோடு கர்த்தர் அவர்களுக்கு அந்த டாக்டர்ஸ் நர்சஸ்களுக்கு
உதவி புரியும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. மன கண்களை திறந்தருளும். கர்த்தர் நீர் நல்லவராயிருந்து அப்படியாக இந்த பூலோகத்திலே நீர் வாழ்ந்திருந்த நாட்களிலே அப்பா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரப்பா. வியாதிஸ்தர்களின் வியாதிகள் எல்லாம் குணமாக்கினேரியப்பா. உமது கைகள் அப்பா ரட்சிக்கப்படாதபடிக்கு குறுகி போகவில்லை, உமது செவிகள் கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை என்ற வார்த்தையின்படி இந்த வேளையில் எல்லா வியாதிஸ்தர்களின் நோய்களில் இருந்து நீ விடுதலை ஆக்கி அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டு அவர்களை வாழ்விற்கு செய்ய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஜெபங்களை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விடுதலையும் சமாதான ஆரோக்கியத்தை கட்டளை எடுக்கிற தேவனா இருக்கிறபடினால நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். மற்றபடியாய்ப்பா நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் எல்லோருமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. குடும்பத்திலே யாரான வியாதிப்பட்டிருந்தால் கர்த்தருடைய கரம் அவர்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். உமக்கு சூத்திரம். இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து மென்மேலும் பெருக செய்யுங்க. மற்றபடியாய் கூட அப்பா இந்த ஜெபத்திலே இணைந்த எல்லா ஜெபக்கு வீரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்ப அவர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியாக இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் இரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்க இன்னும் அதிகமான கர்த்தாவே உமக்கு ஊழியம் செய்ய இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜெபித்த யாவருக்கும் நன்றி. இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய தேவரே நீர் உமது நிழலிலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஏமிக்காய் சோத்துனோம் இந்த மகளை கூட கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. மகள் செய்கிறதான ஊழியத்தையும் மகளுடைய முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இடம் கொள்ளாதபடிக்கு அந்த குடும்பத்தையும் தேவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அப்படியாக கர்த்தரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா நோயாளிகளின் நோய்களை குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா நோய்களில் இந்த விடுதலை நாயகன் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிற இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கேட்டதையும் கேட்க மறந்த யாவற்றையும் கர்த்தராகிய தேவரீர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க முடியாம திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து சித்தத்துக்கு நேரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியான் சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக அங்க சுற்றி இருக்கிற தேசங்களுக்காக நீங்க ஈரான் தேசத்துக்காக நீங்க ஜெபத்தின் வழி நடத்துங்க. இஸ்ரவேல் தேசத்தை அதை சுத்தி இருக்கிற தேசங்கள் எல்லாம் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் தேசம் தேவன் உதவி செய்ய தகப்பன் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெபிக்க வேண்டும் தேசத்தின் தலைவரை பொறுப்படுத்திக் கொள்ள அதிகாரிகளை பொறுப்படுத்திக் கொள்ள தகப்பனை தேவன் கொடுக்கும் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அப்பா தேசத்திலே தேவன் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன். யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற கொடுக்கிறேன் அந்த தேசத்தின் தேசம் தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.
இந்த தேசத்துல அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை ஜெபிக்கிற ஸ்தோத்திரம் திறந்து கொடுத்து ஜெபிக்கிற தேசம் தேசம் அப்பா கொடுக்கும்படி ஜெபிக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிற இந்த தேசத்தில் உள்ளவர்கள் கத்த ஸ்தோத்திரம் கொடுங்க தகப்பன தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆயுதம் கொடுத்து உதவுகிற தேசம் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் படிக்கு தேவன் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேசங்களும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் ரஷ்யா, உக்ரைன், இந்தியா, பாகிஸ்தான் தேசங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம் தேசத்தை ஒப்பு கொடுக்கிற தேசத்துல அதிக பிள்ளைகள் ரட்சிப்படைகிறாங்க தகப்பன் ஸ்தோத்திரம் சுவிசேஷர்களும் இந்த தேசத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகளும் பேசி அந்த இடத்துல பெரிய ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வருகிறபடியால் செலுத்துகிற ஸ்தோத்திரம் சுவிசேஷர்கள் மிஷனரிகள் அந்த தேசத்துக்கு சென்று வார்த்தைகளை சொல்லத்தக்கதாக பிரசங்கிக்கத்தக்கதாக வழிகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யாருமே சொல்லத்தக்கதாக கிருபை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கடைசி நொடிகளிலே இருக்கிறோம் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை கைவிடாத படிக்கு அப்பா தேவன் நீங்க பாதுகாப்பு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தேசம் அனர்த்தங்கள் வராத படிக்கு ஸ்தோத்திரம் எப்படியான இயற்கை அனர்த்தங்களை படிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தேசங்களில இருக்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கத்தாவ ஸ்தோத்திரமானவரை அந்த வாலிப பிள்ளைகள் மக்கள் நிற்க உதவி செய்ய தகப்பன அந்த தேசத்துல இருக்கிற எல்லா எடுத்து போடுறேன் ஜெபிக்கிறேன். நான் சேர்க்கை கத்தா இந்த தேசத்துல அதிகமாக இருக்கிறது கத்தாரு அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. இதுக்கு அதிகாரம் கொடுக்கிற அதிகார தலைவர்களை கத்தாரு நீங்க பெடும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரங்களை கொடுக்காத படிக்க கத்தாரு இது பிள்ளை ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் கத்தாரு ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விசுவாசத்தோடு இருக்கிற தேசங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் தேசங்களில் ஸ்தோத்திரம் நல்ல சமாதானத்தை கொடுங்க தகப்பன். நாடுகளுக்கு படிக்க ஒற்றுமை சமாதானம் ஜெபிக்கிறேன். தேசத்தின் தலைவர் ரட்சிக்கப்பட்ட தேசங்கள் ரட்சிக்கப்பட்ட விசேஷமாக தேசத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தேசங்களும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள ஆசீர்வதிங்க. தேசங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட எல்லா தேவைகளையும் சந்திங்க தகப்பன சொல்ல முடியாத எத்தனையோ தேவைகள் இருக்கலாம்.
அறிந்திருக்கிறீங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க அப்பா. இன்டர்நெட் படிக்க தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வெற்றிப்படைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பன. வார்த்தைகள் கற்றாவே பாடல்கள் வச்சு தேவன் உதவி செய்யுங்க. அதிகமாக பெருகத்தக்கதை தேவன் கிருபை செபிக்கிறேன். அதுக்குரிய சொல்களை தேவன் தொடர்ந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். தகப்பன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செபிக்கிற ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரை தாழ்த்தி உயர்த்தி செபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். கூட இருந்து ஆமென். ஆமென். நாங்கள் இந்த சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேசத்தின் போக்குவரத்துகள், விபத்துக்கள், ரத்தஞ்சிந்தல் இதில் இருந்து மக்கள் விடுதலை அடைய கவனமும் ஞானமும் அவர்களுக்குடைய வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. அப்பா தந்தையப்பா, இல்லாட்டி நேரம் அப்பா என்னை கண்மணி உள்ள பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி தந்தையப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை எங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, தேசத்திலே அப்பா வாகனங்களையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வாகனங்களை ஓட்டி செல்லுகின்றவர்கள் நல்ல நிதானத்தோடு ஓடி செல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, போட்டி போட்டு ஓடாத படிக்கு போன்களை கவித்து விட்டு ஓடாத படிக்கும் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு உணர்வுகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு பொறுமை கொடுங்க என் தந்தையப்பா. பிதாவே அப்பா, நீங்கள் ஒவ்வொருவரோடும் அப்பா உங்க கரம் கூட இருக்கட்டுங்கப்பா. ஆண்டவரே தேசத்திலே அப்பா விபத்தின் ஆவிகள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா, விபத்தின் ஆவிகள் எந்த ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மீண்டுமாக அது பெருகிக்கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. பிதாவே இந்த விபத்தின் ஆவிகள் அப்பா இலங்கை தேசத்தை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா தந்தையே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. ஓட்டி செல்லும் போதப்பா தாங்கள் வாகனத்தை ஓட்டி செல்லுகிறோம் அவர்கள் போட்டி போராட படிக்க ஓட கிருபை செய்யுங்க என் தந்தையப்பா. ஆண்டவரே போட்டி போட்டு செல்லுகிறதாப்பா தகப்பெரியப்பா இவ்வளவு சேதங்கள் உயிர் சேதம் இருக்கிறவர்கள் உணரும்படியா செய்யுங்கப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா அவர்கள் மீது இவர்கள் ரட்சிப்புகள் வரும்படியாக செபிக்கிறார். ஆண்டவரே அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்தப்பா. ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோ சிசிலி அம்மா. எங்கள் தேசத்திலே இந்த நாட்களிலே வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஏழைகளாய் விதவைகளாய் திக்கேற்ற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர் மேலும் இரக்கத்தை உமது இரக்கத்தை அனுப்பும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே எவ்வளவோ கஷ்டப்பட்டு போயிருக்கிறார்கள் தகப்பனே. மருந்துதவி இல்லாமல் அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று அந்தரிக்கிறார்களே தகப்பனே. அவர்கள் மேலும் அது இரக்கத்தை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, ரோடு வழியவும் தெருவழியவும் சமைக்க முடியாமல்
ரோடு வழியாக சமைத்து திரிகிறார்களே தகப்பனே, அவர்கள் மேல் இரக்கம் வையும் தகப்பனே, அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே, அவர்களுக்கு ஒரு வீடு வாசலை கொடும் தகப்பனே. அப்பா பிதாவே, வருத்தப்பட்டவர்கள் துன்பப்பட்டவர் மேல் அன்பை செலுத்தும் தகப்பனே. ஐயா அப்பா பிதாவே, எங்களுக்கு உதவி இல்லை என்று ஏங்கி தவிக்கிறவர்கள் மேலும் அது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே என்று ஏங்குகிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே என்று ஏங்குகிறார்கள் தகப்பனே. அப்பா இந்த பலது குறைஞ்சவர்கள், அப்பா கை கால் இல்லாதவர்கள், அப்பா எங்களுக்கு யாரும் இல்லையே என்று ரோடு வழியே இருக்கிறவர்கள் மேலும் அது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் மேலும் அது கரங்கள் இருப்பதாக. ஆவியானவரே, கடைசி காலத்தில் அப்பா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க அவர்களுக்கு வழி செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேலும் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தும் அப்பா. பரிசுத்த பிதாவே, பரிசுத்த பிதாவே, அவர்களோடு கூட இருந்து தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஹாஸ்பிட்டல் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அங்கே இருக்கிற தாதிமார்கள் டாக்டர்மார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் மேலே இரக்கத்தை காட்டும்படியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் மேல் அவர்கள் இரக்கத்தை காட்டும்படியாக செய்யும் தகப்பனே. அவர்கள் மேல ஆறுதலை கொடுக்கும் தகப்பனே. அப்பா அவர்கள் தொடும்போது நீரே அவர்களை தொடுவது போல் இருக்க செய்தல் தகப்பனே. அப்பா உண்மை கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம் தகப்பனே. இந்த கஷ்டப்பட்டவர்கள் துன்பப்பட்டவர்கள் மேலும் உமது அன்பை செலுத்தி ஆறுதலை செலுத்தி அப்பா உமது ஆவிகளை ஊற்றும் தகப்பனே. அப்போது அவர்கள் புது மனிதர்களா மாறுவார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் அங்கிருந்து புறப்பட செய்யும் தகப்பனே. தேவ சாட்சிகளாக புறப்பட செய்யும் தகப்பனே. தேவ சாட்சிகளுக்குரிய மகுமை அவர்களுக்கு கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் மகுமையில் அவர்கள் விளங்க செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, லங்கதேசத்தையும் ஆசீர்வதிக்கும் தகப்பனே. அப்பா அங்கே எந்த விதமான சண்டைகள் சச்சரவுகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாவிதாவே அந்த ஜனாதிபதியை அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருக்கு இந்த குற்றம் குறையும் இல்லாமல் அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி இழப்பா. அப்பா அவர் நல்ல முறையிலேயே நாட்டை ஆளவும் நாட்டுக்கு சமாதானத்தை கொடுக்கவும் வல்லமை புரியும் தகப்பனே. ஆவியானவரே, நீரே அவரோடு நிலை கொள்ளும் தகப்பனே. உமது ஆவி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. என்ன செய்ய வேணுமென்று அவருக்கு கற்றுக் கொடுந்த தகப்பனே. மால் கூடும் தகப்பனே. எல்லாம் கூடும் ஜேசுவே, உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. அங்க சண்டை சச்சரவு இல்லாம சமாதானம் ஒற்றுமையும் கொடுத்தது உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, ஜனா சிஸ்டரே லேசியன்னா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாம அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா அந்த சங்கம வானொலியிலே இந்த தங்க தாமதம் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. கனா சிஸ்டர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அவரை போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே, என் குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாங்க ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கேட்டார் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன், ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் தேசத்தின் அடிமத்தன ஆவிகள், பயத்தின் ஆவிகள், மக்களுக்குள்ளே மனத்தாக்கல்கள்ல இருக்கிற அந்த காரியங்கள்ல இருந்து எங்கள் மக்கள் விடுதலை அடைய நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, இயேசப்பா, அடிமைத்தனத்தின் ஆவியை நீர் சிலுவையிலே ஆண்டவரே சுமந்து தீர்த்து வெற்றி சிறந்த தெய்வம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, அந்த அடிமையின் நாசம் ஆண்டவரே எங்களையோ ஆண்டவரே இலங்கை தேசத்தையோ
அழுகை செய்யாதபடி தகப்பனே நீர் இதற்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளிலுமாக ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு வருகிற தெய்வமே உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. ஏசப்பா, ஜெபமே ஜெயம் என்று ஆண்டவரே அதை நாங்கள் பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு தகப்பனே நாங்கள் நிற்க எங்களுக்கு தருகிற கிருபைக்காய், இரக்கத்திற்காய், அன்பிற்காய் நன்றி கூறுகிறேன் ஐயா. என் தேவன் இயேசு, என் தந்தை இயேசு, எங்கள் தகப்பன் இயேசு, எங்களை மீட்டு கொண்ட தெய்வம் நீர் ஒருவரே தானப்பா. நாங்கள் அல்ல ராஜா, நீரே எங்களை தேடி வந்தீங்களப்பா. நாங்களும் எத்தனையோ அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம் ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் வாழ்ந்தோம். எங்களுடைய இருதயங்கள், கண்கள் எல்லாம் குருட்டாட்டமாகவும் கடினமாகவும் இருந்ததே அப்பா. ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை அதிபர்களில் இருந்து மீட்டு கொண்டதே அப்பா. உம்முடைய சத்தியம் எங்களை மீட்டு கொண்டதே. நீர் எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தம் எங்களை மீட்டு கொண்டதே அப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமம் எங்களை மீட்டு கொண்டதே அப்பா. இன்றைக்கு நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஆண்டவரே, அந்த அருமையை புத்திர சுவீகாரத்தை தந்தீரே ராஜா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே வெளிநாடுகளிலே எத்தனையோ மக்கள் ஆண்டவரே அப்பா தாவே எத்தனையோ காரியங்களுக்கு அடிமைத்தனத்திலே வாழுகிறார்கள் அப்பா. ஏசப்பா, அன்று ஆண்டவரே சுவிசேஷம் இல்லை அப்பா, ஆனால் இன்றைக்கு சுவிசேஷம் என்று அந்த ஆண்டவரே அருமையான ஊழியம் எல்லா இடங்களிலும் நடக்கிறது ராஜா, எல்லாருக்கும் பரப்பப்படுகிறது. ஆனாலும் இவர்களுடைய இருதயமும் கண்களும் திறக்கப்படாதபடி ஒரு சவுளை போல ராஜா எல்லாரையும் துன்பப்படுத்தி, எல்லாரையும் வேதனைப்படுத்தி ஆண்டவரே எத்தனையோ கிராமங்களிலே, எத்தனையோ நாடுகளிலே ஆண்டவரே அப்பா அநியாயமாக ஆண்டவரே அப்பா கிறிஸ்தவர்களை கர்த்தாவை கொன்று குவித்து எவ்வளவு வேதனைப்படுத்தி, எவ்வளவு ஆண்டவரே அநியாயம் செய்கிறார்கள் அப்பா. கர்த்தாவே, அந்த ஒரிசா மாநிலத்திலே ராஜா அந்த ஊழியக்காரனை ஆண்டவரை எவ்வளவு வேதனைப்படுத்தி மாட்டின்ற ஆண்டவரை சாணத்தை சாப்பிட கொடுத்திருக்கிறாங்களப்பா. செருப்பு மாலையை போட்டிருக்கிறாங்களப்பா. ரத்தம் வலிய அடித்தார்களே அந்த ஊழியக்காரனுக்கு, யார் கூட கேட்கவில்லையப்பா. ஆனால் உம்முடைய கண்கள் கண்டது ராஜா, உம்முடைய கண்கள் காண்கிறதப்பா. ஏசப்பா, இப்படிப்பட்ட அநியாயங்கள் இன்றைக்கும் நடக்கிறது தெய்வமே. எவ்வளவு ஆபத்துக்கள், துன்பங்கள் ஆண்டவரே, எவ்வளவு பூமி அதிர்ச்சிகள், எவ்வளவு வெள்ளங்கள், எவ்வளவு பேரு மரித்தும், எவ்வளவு பேரை இழந்தும் ஆண்டவரே இன்றைக்கும் அந்த கடின இருதயமும் அடிமையான ஆண்டவரே அந்த கத்தாவே காரியங்களும் இன்றைக்கும் இந்த ஜனங்களை போட்டு ஆண்டவரை வாட்டி வதைத்து கிறிஸ்தவர்களை ஆண்டவரை அழிக்க நினைக்கிற கெட்ட ஆவிகள், மனுஷ ஆவிகள், பெருமையின் ஆவிகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விட்டு நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீ ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட இந்த ஜனத்தை ஆண்டவரே அப்பா ஒரு விசை மன்னித்து அப்பா இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை விடுதலை ஆக்க உம்முடைய சத்திய தேற்றவாள நெழுந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதான பிரபுவாகிய கர்த்தரே, நீர் இந்த ஜனங்களுக்கு ஒரு விசை மனம் இறங்கி ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆண்டவரே கர்த்தாவே மீட்டு கொள்ள வேண்டுமாய், தூக்கி விட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஏசப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்திலே எத்தனையோ அடிமைத்தனங்கள் அப்பா. ஜாதியை ஜாதி அடிமைத்தனமாக்குகிறார்கள் அப்பா, கேவலமாக மதிக்கிறார்கள் அப்பா. இந்த மனுஷருடைய ஆதிக்கம் ஆண்டவரே எவ்வளவோ பெருகிறதப்பா. தேவனே, மிகவும் கேவலமாக தமிழை முஸ்லிமை ஆண்டவரே அப்பா கர்த்தாவை புறக்கணிக்கிறாங்கள் அப்பா. அவர்களுடைய வார்த்தையினாலே ராஜா திரும்பவுமாய் ஆண்டவரே ஒரு கடினமான ஆண்டவரே ஒரு துவசம் வந்து இந்த ஜனங்களை கொன்று ஒரு இனவாதத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி நிற்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே, இந்த கர்த்தாவே ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலே இருக்கிறதான ஆண்டவரே மனுஷர்களை, இந்த ஆத்துமாக்களை ஒரு விசை மன்னித்து நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அருமையான அந்த வாக்கு தத்தமான அந்த சத்திய வார்த்தை, சத்திய வேதம் இவர்களை ஆண்டவரே அப்பா இவர்களுடைய இருதயங்களிலே பேசப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆண்டவரே மிகவும் மிகவும் அடிமையாக ஆண்டவரே இந்த மலையக மக்களை ஆண்டவரே, இந்த தமிழ் மக்களை, முஸ்லிம் மக்களை, இந்த சிங்கள மக்களும் ஆண்டவரே, சிங்கள அதிகாரிகளும், சிங்கள மினிஸ்டர்மார், அமைச்சர்மார், ஆண்டவரே எம்பிமார் எல்லாம் எவ்வளவு கேவலமாக கதைத்து தள்ளுகிறதை
பார்க்கிறீங்களப்பா. ஆனாலும் எல்லாரும் ஆண்டவரே விக்கிரகத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே, விக்கிரகத்தினால் கர்த்தாவே இலங்கை தேசத்தை நிரப்ப வேண்டுமே, விக்கிரகத்தின் பிசாசின் காரியங்களை தேசத்திலே நிரப்ப வேண்டும் என்று அடிமைத்தனத்தின் ஆவிகளை ஆண்டவரே கர்த்தாவே இன்னுமாக ஆண்டவரே ஊற்றி கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்கிறீங்களப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கர்த்தாவே குறைவுகள் எல்லாம் நீர் வரும்போது நிறைவாக வல்லவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த ஊத்தைகள், இந்த ஆண்டவரே அகங்காரங்கள் எல்லாம் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எல்லாம் அழிந்து போகுமே ராஜா. ஆண்டவரே ராஜா தகப்பனே, இந்த விக்கிரகங்களுக்காகவும் இந்த நிலத்துக்காகவும் எவ்வளவு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வேதனைப்படுத்தி ஆண்டவரே அநியாயமாக பொய் சொல்லி ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே விரோதத்தை எழுப்புகிற இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நீதியின் சூரியன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பார்த்து பார்த்து சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே நிலத்துக்கும் ஆண்டவரே விக்கிரகத்துக்கும் ஆண்டவரே பாஷைக்கும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவை ஓரம் கட்டுகிறதான இந்த காரியங்களை நீங்க பாக்குறீங்க ராஜா. கலர் ஒன்றுதான் ஆண்டவரே தகப்பனே, இந்த கர்த்தாவே நிறம் ஒன்றுதான் ஆண்டவரே, ரத்தம் ஒன்றுதான் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவே பாசம் மட்டுமே வித்தியாசம் ஆண்டவரே. இந்த கர்த்தாவே வணங்குகிறதான இந்த விக்கிரக ஆராதனை ஆனது ஆண்டவரே சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தாவே விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய வார்த்தையானது ராஜா சர்வ சிருஷ்டி கர்த்தரை நினைத்து கொள்ளும் வாலிப வயதிலே என்று சொல்லப்படுகிறது ராஜா. தகப்பனே, எத்தனையோ சபைகளிலே ராஜா சத்தியம் என்ன என்று சொல்லி கர்த்தாவே போதிக்கிற இந்த வேளையிலே பிசாசானவன் இவர்களுக்கு கூடாக இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை கொண்டு வந்து நிரப்பி ஆண்டவரே இன்னும் ரத்தம் சிந்தாதபடி நீர் ஆண்டவரே மனம் இறங்கி தேசங்களை பாதுகாத்து விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவரே இலங்கை தேசம் மட்டுமல்ல ராஜா, இந்தியா தேசத்தை பார்க்கிறோம், கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா, கேட்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே இந்த நாட்களிலே ராஜா நீர் ஒரு விசை மனம் இறங்கி மன்னித்து தேசத்தையும் மக்களையும் நாடுகளையும் கண்டங்களையும் ஆண்டவரை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்க நீர் வல்லவராக இருக்கிறீரப்பா. நீர் உம்முடைய கரத்தை இன்னும் குறுகி போக வைக்கவில்லையப்பா. உம்முடைய கரத்தின் கிரியைகளை இவைகள் காண கேட்க பார்க்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் நித்திய கண்மலையே நீங்க தான் ஆண்டவரே அப்பா. இருபுறமும் கருக்குள்ள பட்டியத்தோடு எழுந்து யுத்தம் பண்ணி உம்முடைய ஆண்டவரே நல்ல ஆவியை ஊற்றி வழிநடத்தி காக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்ய போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ஒருமனப்பட்டு கர்த்தாவே இந்த கர்த்தாவே காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இனிமேலும் ஒரு யுத்தங்கள் கர்த்தாவே வராதபடி நீர் பரிசுத்தப்படுத்தி அமைதிப்படுத்தி சமாதான பிரபுவாக நீதியின் சூரியனாக நின்று இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளில் இருந்து ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் மக்களை நீங்கள் மீட்டு கொண்டீங்களே ராஜா. எகிப்தியருக்கும் பார்வோனுக்கும் அடிமைத்தனத்திலே ஆண்டவரே எத்தனை வருடம் ஆண்டவரே இந்த ஜூத ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள் அப்பா. தகப்பனே அப்பா, இந்த நாட்டு மக்கள்கள் ஆண்டவரே கண்டத்தின் மக்கள்கள் எல்லாரும் ஆண்டவரே விடுதலையாக்க உம்மால் முடியும் ஆண்டவரே. நீர் உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே, நேற்று இன்றும் என்றும் ஜீவிக்கிற ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் அப்பா. இந்த ஜீவனுள்ள தேவனிடத்திலே இந்த ஜனங்களையும் ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் நாடுகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் மீட்டு வழி நடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்கள்ல இந்த திருச்சபைகளை எரிக்கிறவர்களுக்காகவும் ஊழியர்களை தாக்குறவர்களுக்காகவும் நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இந்த பிதாவே, வானத்தையும் பூமியும் படுத்த சர்வனை பொறுப்படுங்களப்பா. உங்களுடைய நேசகுமாரனை அனுப்பியப்பா பிதாவே. பரிசுத்த ரத்தம் சிந்தி தேவனே கட்டின சபைகளை பொறுப்படுங்க தேவனே. பிசாளுடைய தேவனே பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ளாதுன்னு சொன்னவரே அப்பா பிதாவே பொறுப்படுங்களப்பா. சபையை
தேவனே சபைகளை அக்கினி மலையாக சுழன்று பிதாவே உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி தேவனை விசுவாசிகளை ராஜாவே என் தேவனே ராஜாவே என் தேவனே அப்பா பிதாவே இந்த சபைகளுக்கு எதிராக கிரிய செய்ய இந்த மக்கள் கொல்லையும் அழிக்கையும் இந்த மனுஷன் சபைக்கு விரோதமாக சபைக்கு பிசாசன் கிரிகள் விட்டு மகன் சிலை ஒரு தேசம் சேர்ந்தவர்களாக நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே நன்றி அப்பா பிதாவே தேவனே தேவனே ஊற்றுங்க அப்பா பிதாவே ஊற்றுங்க பரிசுத்தாவியானவரே நன்றி அப்பா நன்றி பிதாவே அப்பா பிதாவே அதிசயங்களை நீங்க நன்றி நன்றி அப்பா பிதாவே நன்றி பரிசுத்தாவியா சபையில் எவ்வளவு குணம் இக்கத்தினாவிய குணம் பிதாவே நன்றி நன்றி அப்பா பிதாவே சொன்னீங்கப்பா இங்க நான் வேவனே அப்பா அப்படியாக செய்யுங்கப்பா எழுப்புதலின் தீ பற்றி பிதாவே நன்றி அப்படி செய்யவனே தாவியானே நன்றி அப்பா புறப்படுங்க அப்பா தேவனே பிதாவே ஆவே பிதாவே பிதாவே நன்றி அப்பா பிதாவே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி என்றவரே ஊற்றுங்க ராஜாவே சாகரம் சுத்தாவியானவரே இந்த ஆலயத்தோடு பிதாவே சுதந்திரம் பிதாவே துக்கங்களை சந்தோஷம் மாற்றுகின்றவனே பிதாவே
நீங்கள் எவனே மற்றவர்களுக்கு மாற்றுங்கப்பா பிதா சாட்சியா செய்யுங்க. எவனே ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா பிதா எவனே ஆசீர்வதிங்க செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்க புதிய வருஷத்துல செய்யுங்கப்பா பிதாவே நன்றி ராஜாவே நீங்கள் பிதாவே பிதாவே நன்றி செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே நன்றி எந்தவனே சுவாசமப்பா ஜபங்கள் யாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் ஜபங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். உங்களோடும் இருப்பாராக. நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்கள் எங்கள் தேவனுடைய வார்த்தை இந்த 5 கண்டத்திலும் 5 கண்ட மக்கள் மத்தியிலும் அங்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியா பயபக்தியா இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகான்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு நாளை தந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஜீவனோடு கூட்டி ஜெபிக்க வைத்த கிருபைக்காக, உங்களுடைய அன்புக்காக, தயவுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் காத்த எபினேசரை இனிமேலும் நீங்கள் எங்களை பலப்படுத்தி காக்க போவதற்காக என் தகப்பனே உங்களுக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்து வருகிறீங்களா ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்களை நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகளின் மத்தியிலும் என் தகப்பனே நீங்கள் எங்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா எங்களை அரவணைத்து உம்முடைய போர்வைக்குள்ள அரைத்து காத்து கொண்டு வருகிறீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நீங்கள் பாதுகாப்பேன் என்று சொன்னவரே கர்த்தாவே, தேவனே எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீங்களே அப்பா. இந்த ஜெப வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்பவரை, வாக்கு மாறாதவரே ஆண்டவரே. இந்த வருடத்தின் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அருள செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் வாக்கு தத்தத்திலும் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய கிருபையினாலே மூடும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களினாலே ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அறியாமல் செய்கிற சகல காரியங்கள், அறியாமல் செய்கிற எல்லாவற்றையும் நீங்கள் மன்னித்து மறந்து ஆண்டவரே எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ராஜ்யத்தில் இடத்தை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை ஈந்தருளுங்க ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் அப்பா வாழ முடியாது ஆவியானவரே. ஒவ்வொருவர்களின் இருதயங்களில் சமாதானத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, எத்தனையோ குடும்பங்கள் இந்த காலங்களில் சமாதானம் இல்லாமல் அப்பா தகப்பனே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் பிள்ளைகளின் வேதனைகளினாலும் ஆண்டவரே இன்று ஆண்டவரே இவ்வளவோ வேதனையோடும் கண்ணீரோடும் அப்பா அவர்கள் அப்பா நோய்களோடும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே, ஒவ்வொருவர்கள் மத்தியிலும் அப்பா நீங்கள் இறங்கி அந்த இடத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா
பணமோ பொருளோ தேவையில்லை ஆண்டவரே. முக்கியம் இல்லை ஆண்டவரே. சமாதானம் தான் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் முக்கியமாக இருக்கிறது தேவனே. ஆம் தேவனே, ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறதுக்கு ஆண்டவரே சமாதானமான ஒரு இதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தேவனே, ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் இருக்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் நடக்காதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நிறைவான சமாதானத்தை மகிழ்ச்சியை தந்து ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா ஆவியானவரே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, எந்தெந்த மூலைகளில் இந்த ஜெபங்கள் கேட்கப்படுதோ ஆண்டவரே, அந்தந்த அந்தந்த இடங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ரட்சிப்பு இல்லாத பட்சத்தில் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் அப்பா வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, அவர்களை அறியாமல் எத்தனையோ பல காரியங்களை செய்து வீணாய் விருதாய் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ரட்சிப்புக்குள்ளாக்குங்க ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பு இல்லாவிட்டால் எதுவும் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகையின் காலம் சமீபமா இருக்கிறபடியால் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு அப்பா தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா மன்னிப்படைந்து புது பலன் பெற்றிருக்கும்படியாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக்குங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை போல இன்னும் அதிகமான வானொலிகள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிட்டு நடக்கிறதாக மாற்றுங்க ஆண்டவரே. தேவனே, தேவையற்ற ஒலிகள் தேவையற்ற பேச்சுக்கள் இல்லாதபடி என் தேவனே எங்கு பார்த்தாலும் எங்கு சென்றாலும் அப்பா வானொலியும் அப்பா குரூப் லைனும் ஆண்டவரே தேவனை இணைந்து ஜெபிக்கிற இடங்களாக அப்பா தேசங்களாக நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்ந்து ஆண்டவரே அப்பா அவர்களின் இருதயங்களில் இருக்கிற கடினங்களை கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு தகப்பனே சதையான இருதயங்களை அவர்களுக்குள்ள உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய பாதபடியில் தருகிறேன் ஆண்டவரே. இனி வருங்காலங்களில் அந்த பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. இனி வருங்காலங்களில் அவர்கள் தான் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இதை அறியாமல் இந்த பிள்ளைகள் அப்பா ஏமாந்து சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு தத்தளித்து போகிறார்களே ஆண்டவரே. ஆம் தேவனே, இவ்வளவோ பிள்ளைகள் அப்பா மயக்கத்தினால் குட்டி வெறியாவியினால் அப்பா தகப்பனே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஏமாந்து போறதையும் பெற்றோர்கள் இவர்களால் கண்ணீர் வடிக்கிறதையும் நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் இந்த வாலிப பிள்ளைகளை தொடுவதாக தகப்பனே. இந்த பிள்ளைகளை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வீணாய் போகாதபடி இந்த பிள்ளைகளை உம்முடைய சிறகுகளால் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே அந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த உலக ஆசைகளில் ஈடுபட்டு போகாதபடி இந்த உலக ஆசைகளில் மூழ்கி போகாதபடி இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த
பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் இல்லாமல் செய்கிற காரியங்கள் எதையும் நீங்கள் செய்யாதபடி தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்கள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோர் பெரியோர்கள் யாவரையும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் கூட உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவரே தேவனே எங்களை வணைந்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் சொல்கிற பேச்சுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக தகப்பனே. உம்முடைய சித்தம் போல நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாத காரியங்கள் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. உம்முடைய சித்தத்தினாலே ஆகும் ஆண்டவரே எல்லாம் என்று அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவசிக்கும்படியாக தகப்பனே எங்களின் இருதயங்களில் இருக்கிற எண்ணங்கள் ஏக்கங்கள் யாவற்றை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றை நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே எங்களோடு கூட இருப்பதாக தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேளையில் இந்த சங்கம வானொலியை தந்து இந்த இடத்திலே நீங்கள் ஜெபிக்க வைத்த தயவிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற அந்த சகோதரன் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் மேலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. தேவனே, அந்த சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரின் குடும்பங்களை கண்ணின் மணி போல நீங்கள் பாதுகாத்து நடத்துற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால நீங்கள் அப்பா அந்த குடும்பத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்து காத்து வருகிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா காலை தோறும் உம்முடைய வசனங்களை அப்பா தகப்பனே தெரிந்தெடுத்து ஆண்டவரே ஆராதித்து துதித்து ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வருகிற இந்த குடும்பங்களை நீங்கள் ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. இந்த தீங்கு இந்த குடும்பங்களுக்கு வராதபடி ஆண்டவரே இந்த வானொலி எந்த விதத்திலும் எந்த வேளையிலும் தடைப்பட்டு போகாதபடி தகப்பனே சத்ராதிகளை நீங்கள் முறியடித்து போட போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் யாவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உமக்கு நீங்கள் உம்முடைய சித்தம் போல நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தம் இல்லாத எதுவும் யாருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாலிப பிள்ளைகள் இந்த குடும்பத்தின் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே. அப்பா இந்த குழந்தைகளுக்கு ஏற்ற நேரத்தில் என்னென்ன தேவைகளோ நீங்கள் அதை செய்து முடியுங்க ஆண்டவரே. அப்பா வேலைகளில் கூட இருங்க ஆண்டவரே. பாடசாலைகள் படிக்கிற வேளையில் கூட இருங்க ஆண்டவரே. மூக்கிலும் பெறத்திலும் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அப்பா நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, வாழ்க்கை துணைகளை அமைத்து கொட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் தனிமையாக இருக்காதபடி தேவனே ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடங்களில் அவர்களுக்கு அப்பா நல்ல வாழ்க்கைகளை அமைத்து ஆண்டவரே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே, உம்மிடம் அப்பா நாங்கள் அப்பா இறந்து கேட்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீங்கள் முடித்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒன்றே ஒவ்வொருவருக்கும் போதுமாக இருக்கிறது ஆண்டவரே. தேவனே, உம்மை விட்டு விலகாதபடி தேவனே எங்களை நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா வந்து ஜெபிக்க போற அந்த ஏமி சகோதரியோடு உம்முடைய கரம் கூட இருப்பதாக என் தகப்பனே. இந்த சகோதரி ஆண்டவரே யாருடைய பேரை மறக்காமல் ஆண்டவரே இந்த சகோதரி ஒவ்வொரு பேராக சொல்லி ஜெபிக்கிறதை அப்பா நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அந்த சகோதரியின் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அந்த சகோதரிக்குள்ளும் இந்த குடும்பத்துக்குள்ளும் ஒரு நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணி பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கூட இருந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரை தேவன் ஆண்டவரே. உம்மை எல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிக்கிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
எங்கள் செபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. சிறியவரோடு கூட ஏமீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா ஆண்டவரே, இன்றைய நாளே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் நடத்தினீர். எங்கள் செபத்தை கேட்டீர் அப்பா, எங்களை விசுவாசத்தை கண்டீர் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா லேஸ்டியானாக்காய் அவருடைய பலவீனங்கள் கத்தாவே ஆண்டவரே, சுயீனங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை விட்டுதலை கொடுத்து ஆண்டவரே சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துமையா மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, சந்ததிக்கா, ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் கூட இருந்து வழி நடத்தும். இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. பொறுப்பெருமை என்னுடைய ஜபத்தையும் கேட்டு பதிலை கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதோவாக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. நன்றி தகப்பனே. இந்த புதிய சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை உங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். போன்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உங்களை கரம் கூட இருந்து எல்லோரையும் ஆசீர்வதித்து நடத்தவன் உங்களை கரத்திலே உங்களை ஒப்படைக்கிறோம். புதிய நாளிலும் ஆண்டவரே விளம்பரமாக ஜபங்களை எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களை கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் அவர்களுக்குள்ளே ஆண்டவரே தேவ சமாதானத்துக்காய் என்னுடைய குடும்பங்களை எங்களுடைய பிரசங்கத்துக்காய் ஆண்டவரே சுவாமி அவர் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் வாய்க்க பண்ணுவாய் ஒப்படைக்கிறோம். இந்த நிலையிலும் கர்த்தாவே சகோதரன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பன் அவர்கள் இருக்கிற அந்த இந்திய தேசத்தை ஆசீர்வதிக்க வலுவாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி ஊழியர்களை ஆசீர்வதிக்க வலுவாய் அவருடைய சந்ததியை காத்துக்கொள்ளும் வரியாய் ஆண்டவர்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுகிறோம் தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து இயேசுப்பா அவர்களுக்கு எந்த சரீர பலவீனங்களோ சுவாமிகளோ விடாதபடிக்கு வேலி அடைத்து காக்கும்படியாய் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நிலையிலும் ஆண்டவரே சதரை ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலி ஊழியத்திலும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கணவரை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த இருக்கிற தேசத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவா. இந்த இருக்கிற தேசத்திலும் ராஜாக்கள், அதிகாரிகள் ஆண்டவரே எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வல்லவா கரத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் சகோதரி டாலிசிஸ்டருக்காக சொல்லுகிறோம். செய்கின்ற ஊழியங்களுக்காக நித்திய வெளிச்சத்திலும் கூட செய்கின்ற ஊழியங்களுக்காய் சொல்லுகிறோம். கணவரை ஒப்பு கிடக்கிறோம், மகனை ஒப்பு கிடக்கிறோம். சகோதரியுடைய ஒரு தேவைகளை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து செய்யவும் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே குணவை ஒப்பு கிடக்கிறோம். அவரோடும் குடும்பத்தாரோடும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த இடத்தில் அவர் வந்து எடுக்கின்ற ஒரு ஜெபங்களுக்கும் மாமேன் என்றும் பதில் கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். டான்களை ஒப்பு கிடக்கிறோம். அவர் இருக்கிற தேசத்துக்காக நன்றி. அவருடைய பிள்ளைகளை ஒப்பு கிடக்கிறோம். குடும்பத்தார்கள் எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நிலம் கூட சகோதரி வினவுக்காய், ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். ஜெசிமாவை போக்கிலும் விதத்திலும் இந்த இடத்திலும் பாதுகாக்க வேண்டும். எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அந்த இடத்தில் சுவிசேஷ வாசல் திறக்கப்பட வேண்டும். மகள் ஆண்டவரே அந்த இடத்துல நிகருக்கு சுவிசேஷம் சொல்ல உதவி செய்ய வேண்டுமா எங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த சாதனை கலாச்சாரங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கிடக்கிறோம். சாதரி ராதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் எங்களை கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கணவரை பிற பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே நடத்தவனும் எங்களை கரத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் அப்பா சகோதரி நேருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நேருடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் சோத்திரம். அதே போல இந்த நாளும் தாயார் சிசிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்து அந்த தாயார் இருக்கிற ஜெபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றை நீங்க சந்திச்சு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சந்ததியாய் இன்னுமாக ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
சகோதரி செல்வகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த இடத்துல வந்து எடுக்கிற ஒரு ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். வீட்டு கூட்டங்களுக்கு போகின்ற நேரங்கள், ஆண்டவரே வீட்டில் இருக்கின்ற நேரங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து நீங்கள் அவ்வாவை கரம் பிடித்து நடத்துவனும் ஜெபிக்கிறோம். சகோதரி தாவுக்காய் நன்றி, அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். ஆண்டவரை கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம். கனிஷ்டா படிக்கிற பாடசாலை மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே டீச்சர்ஸ்மார், பிரின்சிபல்மார் எல்லோரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நாளிலும் அப்பா சகோதரி சுமதிக்காய், சுமதி இருக்கிற தேசத்துக்காய், ஆண்டவரே இந்த தேசத்திலே ராஜாக்கள் அதிகாரிகள் மனம் திரும்ப வேணுமாய் அந்த எஜமான்களுடைய கண்களிலும் அவர்களுக்கு ஒரு இரக்கத்துக்காய் ஜெபிக்கிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். கான்சியை ஆசீர்வதித்து ஏசப்பா, அவ செய்கின்ற ஊழியங்களை கூட இருந்து அவ கூடாக இந்த வானொலியில நீங்க தருகின்ற வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சகோதரி கூடாக இந்த வானொலியில நீங்க செய்து வருகின்ற ஒரு காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஐலினை ஒப்பு கொடுக்கிறோம். ஐலினோடும் கூட இருந்து ஏசப்பா நீங்க அவாவை நடத்தி செல்ல வேணுமாய் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, இன்னுமாக ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட இருந்து நடத்துங்கப்பா. பாசப்பால் சரணுக்காய் அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் இருக்கிற அந்த கர்நாடகா மாநிலத்திலும் ஒரு எழுப்பலை காண உதவி செய்ய வேணுமாய், இந்த சபை மக்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஆண்டவர் எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கின்றதான இந்த வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த தாய்மாரை பார்த்து அவர்களும் வந்து இந்த ஊழியங்களை கலந்து கொள்ளவும், இந்த ஊழியங்களை ஏற்று செய்யவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய், ஜான்சியுடைய ஊழியங்களுக்காய் அப்பா, அந்த சகோதரிக்கு நீங்க கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் எங்களுக்கு நன்றி சுவாமி. இன்னும் அந்த தாளந்துகள் நூறத்தினையாய் பல்லுக்கு பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே கூட இருந்து நடத்துங்க. சுவிசேஷகர் எட்வின் வானரியா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு கூடாக தருகின்ற வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சுவாமி. அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்காய், நடத்துகின்ற இந்த வேத படிப்பு நிகழ்ச்சிகளுக்காய் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்திலே இந்த நாளில் உணைய போகின்றவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளோடும் கூட இருந்து இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஆண்டவர் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு எந்த சரீர பலவீனங்களோ சுவைனங்களோ வந்து விடாதபடி பரிசுத்த வேலி அடைத்து காக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே அவரோடும் கூட இருக்கிறதுக்காய் நன்றி. சகோதரி ரஞ்சினி அலங்காரமணிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடத்த வேணுமாய் அவாவையும் பொறுப்பேற்று பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளும் சகோதரி கருணாவுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து இன்னுமாக சகோதரியுடைய தேவைகளையும் நீங்க சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, அப்பா அப்பா சாண்டன் ராஜநாயகத்தோடு கூட இருக்கும்படியாய் சபை மக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அவரும் இந்த வானொலியிலே வந்து தருகின்ற வார்த்தைகள், எடுக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சபையிலும் ஆண்டவரே சுவாமி ஒரு எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். புதிதான ஆத்துமாக்களை கொண்டு வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பாசாமல் ராஜை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் இருக்கிற தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் அசிலியங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இந்த வானொலியிலும் கர்த்தாவே சுவாமி, ஆண்டவரே அவர் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிக்க வேணுமாய், இந்த ஊழியங்கள் எல்லாம் பலுகி பெருக வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு இந்த சரீர பலவீனங்களில் இருந்து ஒரு விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி நன்றி சொல்லுகிறோம். சுகப்பல ஆரோக்கியத்தை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ரீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் தந்து ஜெபிக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே நீங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த ஊழியத்துக்காய் நன்றி சுவாமி. இந்த ஊழியத்தினூடாக அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்திலே மறுபடை செய்யப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே
ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த படிக்கிற பாடசாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பாடசாலை மாணவர்கள், டீச்சர்ஸ்மார் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளையோடு கூட இருந்து அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேணுமாய். ஆண்டவரே, பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிவுள்ள ஒரு பிள்ளையாக உங்களுக்கு பிரியமான ஒரு மகனாய் வளர்ந்து வர வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நீங்க நடத்த வேணுமாய். சகோதரி ருமானா குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிக்க வேணுமாய். தேவ சமாதானத்தை கட்டளையிட வேணுமாய். ஆண்டவர் எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி கூட இருந்து நீங்கள் அவர்களை நடத்த வேணுமாய். அந்த நாகம்மா என்ற சகோதரியையும் நாங்கள் நினைவு கொண்டு ஜெபிக்கிறோம். அவர்களையும் கல்வாரி ரத்த கோட்டைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வானொலியிலும் தொடர்ந்து வரப்போகின்ற ஒரு நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போகின்ற ஒரு தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலிக்கு வர முடியாமல் சரீர பலவீனங்களோடு சுவையினங்களோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இந்த இடத்துல வந்து இந்த ஊழியங்களை செய்ய உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றையும் உங்களை கரத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமீன். 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 நிறைவு எடுத்து வந்தது ஊழிய சகோதரி ஏமி பஸ்ராஜ் அவர்களையும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதே போல இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மதிய வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. இந்த ஜெபங்கள் யாவும் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை கால வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you all. ஆமேன். 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 நாங்கள் இணைந்திருப்பது சங்கம்